தியேட்டர்ஸில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற மகாராஜா படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். பள்ளிக்கரணையில் ஒரு வீட்டில் விஜய் சேதுபதியும் அவரோட பொண்ணும் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்க்காக விஜய் சேதுபதியோட பொண்ணு ஒரு வாரம் கோயம்புத்தூருக்கு போக அந்த நேரத்தில் வீட்டில் உள்ள ஒரு பொருள் காணாமல் போகுது. விஜய் சேதுபதிக்கும் சரி அவர் பொண்ணுக்கும் சரி அந்த பொருள் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. ஸோ விஜய் சேதுபதி அவரோட பொண்ணு ஊர்லேருந்து வரத்துக்குள்ள அந்த பொருளை கண்டுபிடிக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு. இதுக்கு அடுத்து நடக்க போகிற சம்பவங்களை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லியிருக்கிற படம் தான் மகாராஜா. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹியூமர் அங்கங்கே வரும், அதெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஹா ஊஹோன்னு சொல்ல முடியாது, ஆனால் டீசென்ட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஸ்டோரி அவங்க சொன்னாலும் செகண்ட் ஹாஃபில் ஸ்டோரி மொத்தமாகவே மாறிடும். செகண்ட் ஹாஃப் எந்த ஒரு இடத்துலையுமே போர் அடிக்கலை, செம என்கேஜிங்காக ஒரு சில ட்விஸ்ட்டோட கொண்டு போய் கிளைமேக்ஸாக முடித்தாங்க. ஓவராலாகவே செகண்ட் ஹாஃப் எக்ஸலண்ட்டாக இருந்தது. நான் மேலே சொன்ன ஸ்டோரி இந்த படத்தில் ஒரு 15 மினிட்ஸ் தான் வரும். இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி வேறு, அதை இவங்க நான்லீனியர் ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போனது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். எடிட்டர் நினச்சா ஒரு படத்தை எப்படி வேணால் மாற்றலாம், அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த படம். வழக்கமான ஒரு ஸ்டோரி லைனாக இருந்தாலுமே மேலே கீழே கட் பண்ணி எடிட்டர் செமையாக ஸ்கோர் பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸில் வர அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் சீன் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாக நான் சொல்லுவேன். கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட்டு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த சீனை இவங்க எடுத்த விதம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஆடியன்ஸை கைத்தட்ட வைக்கிற மாதிரியான சீன்ஸ் நிறைய வரும். குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் விஜய் சேதுபதியோட வீட்டில் போலீஸோட ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீனோட ரைட்டிங் வேறு லெவல்னு சொல்லலாம். பிஜிஎம்ல மிரட்டிட்டாங்க. விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் வர எமோஷனல் சீன்ஸில் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்ங்கிற ஒரு ஃபீல் லைட்டாக எனக்கு வந்தது. விஜய் சேதுபதியோட பொண்ணா ப்ளே பண்ணவங்களோட பர்ஃபார்மன்ஸ் செம. அனுராக் கஷ்யப்பும் நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் அவருக்கு லிப்சிங் சுத்தமாக மேட்ச் ஆகலை. ஹீரோயின் தேவையில்லாத ரொமான்ஸ், தேவையில்லாத சாங்னு எதுவுமே இந்த படத்தில் இல்லை. ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே வச்சு நீட்டான ஒரு மூவியை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரில் வந்த சித்தா உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த மகாராஜாவும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த இயரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக மகாராஜாவும் கண்டிப்பாக இருக்கும். ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான் இந்த மகாராஜா, மிஸ் பண்ணாதீங்க.